ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 17 புதன்கிழமை ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் முழுவதும் வீட்டில் பக்தி மயம்தான். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்களில் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வரிசையில் ஜூலை 17ஆம் தேதி வரக்கூடிய ஆடி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வத்தையும் அம்மனையும் எந்த முறையில் அழைக்கிறது, எந்த முறைப்படி பூஜை செய்யறது அப்படிங்கிற மாதிரி பல சுலபமான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆடி முதல் நாள் அன்னைக்கு அதிகாலை வேளையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டை தொடச்சி பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் தொடச்சி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கணும். ஆடி முதல் நாள் அப்படிங்கிறதால வேப்பிலையை கொண்டு வந்து உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு சிறிய பித்தளை சொம்பு ஒன்று எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணீராக இருக்கட்டும், எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும். அதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரே ஒரு சிட்டிகை குங்குமம், 2 வேப்பிலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களோட குல தெய்வமும் அம்மனும் வந்து அமரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அதில் 2 ஏலக்காய் 1 ரூபாய் நாணயமும் போட்டுக்கலாம். பூஜை அறையில் சிறிது நேரம் உட்காந்து உங்களோட குலதெய்வத்தோட நாமத்தை 108 முறை மனசுக்குள்ளே உச்சரிக்கணும். அதுக்கப்புறமா ஓம் சக்தி அப்படிங்கிற நாமத்தையும் 108 முறை உச்சரிச்சுட்டு அம்மனையும் உங்கள் குலதெய்வத்தையும் கலச சொம்புல ஆவாகனம் செஞ்சு இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வச்சு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு படைச்சி தீப ஆராதனை காட்டி மனசார ஆடி முதல் நாள் அன்னைக்கு பூஜையை நீங்கள் நிறைவு செய்யணும். அடுத்தபடியாக உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில் முடிஞ்சு வச்சு அம்மனோட பாதங்களை வச்சுடுங்க. நீங்கள் வேண்டின அந்த நல்ல விஷயம் ஆடி மாதத்துக்குள்ளே நிறைவடைஞ்சிட்டா ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல செலுத்துறதாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் ஆடி மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. சொம்புல வச்சிருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை என்ன செய்யறது? ஆடி மாதம் ஒரு நாள் முழுவதும் அந்த தீர்த்தம் அம்பாலோட பாதங்கள்லேயே இருக்கட்டும். அதுக்கு அடுத்த மறுநாள் அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகளை தெளித்து மீதி இருக்கக்கூடிய தீர்த்த தண்ணீரை கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க. அப்படின்னா செடி இருந்தால் அந்த செடியில் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அதே மாதிரி அந்த கலச சொம்பில் தண்ணீர், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் வச்சுட்டு வந்துடுங்க. அந்த சொம்பு மேலே 2-3 வேப்பிலை இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஆடி மாதம் முழுக்க அந்த சொம்பு தண்ணீர் உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆடி மாத முதல் நாள் உங்களோட பூஜை அறையில் மனசார அம்மனையும் குலதெய்வத்தையும் இங்கே இப்படி தீர்த்தத்தை வச்சு வணங்கும் போது வீட்டுக்குள்ளே அழைக்கும் போது மனம் விரும்பி குலதெய்வமும் அம்மனும் உங்கள் வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாங்க. மன நிறைவோடு செய்யக்கூடிய இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.